ஹாய் மக்களே, ருத்ரா வில்லேஜ் vlogs சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம புது விதமா ஒரு கோலம் போட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போ. விநாயகர் பிறந்த கதை. கணேஷ் பர்த் ஸ்டோரி. பார்வதி தேவியும் சிவபெருமானும் கைலாசத்தில் வாழ்ந்து வந்தனர். ஒருநாள் பார்வதி தேவி குளிக்கச் செல்லும்போது தன்னை காக்க யாரும் இல்லாததால் கவலைப்பட்டார். அதனால் தனது உடலில் இருந்த மஞ்சளால் ஒரு சிறுவனை உருவாக்கி அவனுக்கு உயிர் கொடுத்தார். அந்தச் சிறுவனே பின்னர் விநாயகரானார். அவர் அந்த சிறுவனிடம், நான் குளித்து வருகிறேன், யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று கட்டளையிட்டார். சிறுவன் அதைப் பற்றி கடுமையாக காத்தான். அந்த சமயத்தில் சிவபெருமான் அங்கு வந்தார். ஆனால் அந்த சிறுவன் அவரை அறியாமல் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தனது திரிசூலத்தால் அந்த சிறுவனின் தலையை வெட்டினார். பின்னர் குளித்துவிட்டு வந்த பார்வதி தேவிக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததும் அவர் மிகுந்த கோபம் கொண்டு உலகையே அழிக்க தயாரானார். இதனால் பயந்த சிவபெருமான் உடனே அந்த சிறுவனை மீண்டும் உயிர்ப்பிக்க தீர்மானித்தார். அவர் தமது கனவாசர்களை அனுப்பி வடக்கு திசையில் கிடைக்கும் முதல் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர். அந்த யானை தலையை சிறுவனின் உடலில் பொருத்தி உயிர் கொடுத்தார். அந்தச் சிறுவனே இன்று நாம் வணங்கும் விநாயகராகிறார். பின்னர் சிவபெருமான் கூறினார், எந்த நல்ல காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் முதலில் விநாயகரை வணங்க வேண்டும் என்று வரம் அளித்தார். சாராம்சம்: விநாயகர் தடைகளை நீக்கும் கடவுள். அதனால்தான் எந்த செயலையும் தொடங்கும் முன் அவரை வழிபடுகிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சேனல்ல நம்ம வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.